ஒரு கிராமத்துல காலையோட இந்த பையனோட அப்பாவும் வேலை பார்க்க கிளம்புறாரு. இந்த பையனும் அப்பாவை பார்த்து தினமுமே போட்டுக்கிற ஒரு சட்டை கூட இல்லாம வேலைக்கு போறீங்கன்னு கேட்கும் போது அதுக்கு இந்த பையனோட அப்பாவும், இங்க பாருப்பா, உனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்க என்கிட்ட பணம் இல்ல, அடப்போப்பான்னு சொல்லிட்டு அப்பாவும் வேலைக்கு கிளம்புறாரு. இந்த பையன் சம்பாரிச்சு அப்பாவுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்கலான்னு இந்த பையனும் முடிவு பண்றான். அந்த தெருவோரமா மர வேலைகளை பாக்குற ஒரு கடைக்கு போயிட்டு அந்த ஓனரை பார்த்து, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல மாமா, ஏதாவது வேலை தாங்க மாமான்னு கேட்கும் போது அந்த ஓனரும் இந்த பையனை பார்த்து இறக்கப்பட்டு அங்க இருக்க வேலைகளை பார்க்க சொல்றாரு. பையனும் ராவு பகலா வேலை பார்த்து முடிச்சிட்டு அந்த மரக்கடை ஓனர் கிட்ட சம்பளம் பணம் கேட்கிறான். ஓனரும் கொஞ்சம் பணத்தை அந்த பையன் கையில கொடுக்கறாரு. பணத்தை கையில வாங்கின அந்த பையனும் ராவு பகலா கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கேன் மாமா, பார்த்து எவ்வளாச்சும் போட்டு கொடுங்கன்னு கேட்கும் போது அந்த ஓனரும், இதுவே உனக்கு அதிகம், மரியாதையா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்றாரு. பணத்தை கையில வாங்கின அந்த பையனும் அப்பாவுக்காக சட்டை வாங்குறதுக்கு ஒரு துணி கடைக்கு போய் அப்பாவுக்காக ஒரு சட்டையை வாங்குறான். அந்த சட்டையும் விலை அதிகமா இருக்கு. இந்த பையன் கையில உள்ள பணத்தை கொடுத்து மிச்ச பணத்தை நாளைக்கு தாரேன் அண்ணான்னு சொல்லும் போது அந்த துணிக்கடை பையனும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சட்டையை அந்த பையன் கையில கொடுக்கறான். இப்படி அந்த சட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த அந்த பையனும் சந்தோஷமா அந்த சட்டையை அப்பா கையில கொடுக்கும் போது அப்பாவும் பையனை பார்த்து, இந்த சட்டையை வாங்க உனக்கு எப்படிப்பா பணம்னு கேட்கும் போது பையனும் ராவு பகலா மரக்கடையில வேலை பார்த்ததை அப்பா கிட்ட சொல்றான். அப்பா கிட்ட சொன்ன அந்த பையனும், அப்பா நீங்க இனிமே இந்த சட்டையை மாட்டிக்கிட்டு வேலை பார்க்க போங்கன்னு சொல்லும் போது கண் கலங்கி போயிட்டு தன்னோட பையனை வாரி அழைச்சிக்கிறாரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.